முதல் கண் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ප්‍රථමයෙන් ඔබ සියලු දෙනාට මගේ ආදරණීය සුබ සන්ධ්‍යාවක් කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ කතාව මම ආරම්භ කරනවා. மிக நீண்ட காலமாக இத்தகையதொரு நிகழ்வுக்காக நான் காத்திருந்தேன். ඉතා දීර්ඝ කාලයක් මා මේ වගේ අවස්ථාවක් ලැබෙනු ඇතැයි බලාපොරොත්තුෙන් සිටියා. இன்றைக்கு இது மகிழ்ச்சியான நாள். நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நாள். இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்தியமைக்காக என்னுடைய அருமை நண்பர்கள், கவிஞர்கள், தோழர்கள் சஞ்சுளா, பிரதீப், காத்தியானா மற்றும் வெளியீட்டாளர்களுக்கு என்னுடைய மனம் கனந்த நன்றிகள். ඒ දීර්ඝකාලීන බලාපොරොත්තුව ඉටු කරපු දවසක් ඇටියට මේ අවස්ථාව උදා කර දුන් විශේෂයෙන් සංජුලා, ප්‍රදීප් ඇතුළු ප්‍රකාශක ආයතනය ඇතුළු සියලු දෙනාට, මගේ මිත්‍රයන් සහෝදරයන් ඇතුළු සියලු දෙනාට මා හදවතින්ම ස්තුතිවන්ත වෙනවා. இன்று என்னுடைய கவிதைகளை பற்றி நான் விரிவாக பேச முற்படவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து 2 கதைகளை சொல்ல விரும்புகிறேன். මා මේදී මාලියු කවි ගැන විස්තර කරන්නට මම මැදිහත් වෙන්නේ නැහැ. නමුත් මගේ ජීවිතයේ සිදුවුණු විශේෂ අවස්ථා දෙකක් ගැන ඔබලත් එක්ක බෙදා හදා ගන්නට මම කැමතියි. இது நடந்தது 1970ஆம் ஆண்டு. 1970 වර්ෂයේදී මේ සිද්ධිය සිදු වුණා. அப்பொழுது எனக்கு 10 வயது. මට වයස 10යි. என்னுடைய அப்பா இலங்கை அரசாங்கத்தினுடைய உயர் அதிகார சேவையில் பணிபுரிந்தார். මගේ තාත්තා එවකට ශ්‍රී ලංකා රජයේ උසස් නිලයක් දරමින් සිටියා. ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ශ්‍රී ලංකා පරිපාලන සේවයේ නිලධාරියෙක් හැටියට කටයුතු කළා. மட்டக்களப்பு நகரில் அவர் உதவி அரசாங்க அதிபராக பதவி வகித்தார். මඩකලපු දිස්ත්‍රික්කයේ සහකාර දිසාපතිවරයෙක් හැටියට එතුමන් ඒ කාලේ කටයුතු කරමින් සිටියා. அங்கு தங்குவதற்காக எங்களுக்கு ஒரு பங்களா தரப்பட்டது. ඒ අපේ පවුල් පිටින් අපි නැවතලා කටයුතු කරන්නට අපිට නිවසක් ලබා දී තිබුණා. அரசாங்க அதிபருக்கு, உதவி அரசாங்க அதிபருக்கு போன்ற முக்கியமான அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் இப்படியான பங்களாக்கள் வழங்குவது. විශේෂයෙන් දිසාපති උපදිසාපතිවරුන්ට මේ වගේ බංගලා වැනි ඒ කියන්නේ නවාතනක් ලබා දීම රජයේ කටයුත්තක් හැටියට තිබුණා. யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு எங்களுடைய அப்பா வைத்த பெயர் நீழல். යාපනයේ අපිට නිවසක් තිබුණා. ඒ නිවසට මගේ පියා තැබු නම තමා නීලල්. நீழல் என்ற நிழல். නිලල්. ඒ කියන්නේ සෙවණැල්ල. அரசாங்க ஊழியம் காரணமாக அப்பாவோடு சேர்ந்து நாங்கள் குடும்பமாக பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. மாற்றம் டிரான்ஸ்ஃபர் காரணமாக மட்டக்களப்பு, திருகோணமலை, கொழும்பு அந்த மாதிரி இருந்தது. තාත්තගේ රාජකාරිමය කටයුතු නිසා අපේ පවුල් පිටින් අපිට විවිධ තැන්වලට යන්නට සිද්ධ වුණා. විශේෂයෙන් මඩකලපුව, ත්‍රිකුණාමලය, කොළඹ වැනි பிரதேசවල අපි ජීවත් වුණා පවුලේ අයත් එක්ක. என்னுடைய பழக்கம் என்னவென்றால், எந்த புது வீட்டுக்கு நாங்கள் குடி போனாலும் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு போய் நீழல் என்று பெயரை எழுதி விடுவது. මගේ පුරුද්දක් වෙලා තිබුණා මං කොහෙ ගියත්, ඒ කියන්නේ ජීවත් වෙනට පවුල පිටින් කොහෙ ගෙදරකට ගියත් ඒ ගෙදරට ඉස්සරහින් ගිහලා අර නිලල් කියන සෙවණැල්ල කියන නම සඳහන් කිරීමේ මගේ පුරුද්දක් හැටියට තිබුණා. அதுபோலத்தான் மட்டக்களப்பில் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கி தந்த அந்த பங்களாவினுடைய வீட்டு அந்த வாசல் கேட்டில் இருக்கிற ஒரு அழகான இடத்துல
நீழல் என்று நான் தமிழில் அந்த வீட்டுக்கு பேர் எழுதிவிட்டேன். එතකොට අපි මඩකලපේ ජීවත් වුණු ගෙදරටත් මම ගෙදරට ඇතුළු වෙන ස්ථානයක් තියෙනවා. ඉතා ලස්සන එතනක්. එතන මම මේ නිழல் කියන වචනය ඒ ගෙදරත් මම ලියලා තිබ්බා. அந்த காலத்தில் எனக்கு கலிகிராஃபி அழகான சித்திர எழுத்துக்கள் எழுப்பதில் எழுதி பழகுவதில் ஒரு பைத்தியம் இருந்தது. ඒ කාලේ මට පොඩි පිස්සුවක් තිබුණා. අර අත් අකුරු ලස්සන කියන අකුරු ලස්සනට ලියවීමේ පොඩි පිස්සුවක් ඔය කාලයකුත් තිබුණා මට ඒ කාලේ. நான் காலையில் நீழல் என்ற பெயரை எழுதி முடித்து விட்டேன். මම උදේ වරුවේදී නිழல் කියන ඒ වචනේ මං ලියුවා ඒ ගෙදර ඉස්සරහා. மாலையில் வேலை முடிந்து அப்பா வீட்டை வாரார். සවස තාත්තා වැඩ නිමාවී ගෙදරට එනවා. வந்த உடனே அவருக்கு நிறைய கோபம் வருது. ඒ ආව සැනින්ම තාත්තට හොඳට තරහා ගියා. ஏன் இப்படி எழுதினேன்னு கேட்டார். ඇයි මේ විදිහට ලිව්වේ කියලා ඇහුවා තාත්තා. நான் சொன்னேன் எங்கட வீட்டுக்கு எங்கே போனாலும் நீழல் என்று தானே பெயர். මම තාත්තට කිව්වා අපි කොහෙ ගියත් අපේ ගෙදරට නම නිழල්නේ. ඒ හින්දා මං ලිව්වා. அவர் சொன்னார் இது அரசாங்கம் தந்த வீடு. තාත්තා මට කිව්වේ මේක රජයෙන් අපිට දුන්නු ගයක්. அரசாங்கத்துக்கு சிங்கள மொழி தான் தெரியும். රජයට දන්නේ සිංහල භාෂාව පමණයි. சிங்களத்தில் தான் எழுத வேணும், ஏன் சார்? தமிழில் எழுதலாம். ඒ නිසා සිංහලෙන් තමයි ලියන්න ඕනේ එක. දෙමළෙන් ලියන්න නම් බෑ කිව්වා. அப்போ நான் அப்பாவை கேட்டேன், මම තාත්තෙන් ඇහුවා ඒ වෙලාවේ நீங்கள் ஒரு பெரிய தமிழ் கவிஞர் அல்லவா, ඔබ කවිවරයෙක්නේ. ලස්සන කවි ලියනවා. හොඳ කවිවරයෙක්නේ. அப்போ உங்களோட தமிழ் மொழியில் இந்த வீட்டிலேயே எழுத முடியும். Sorry. தமிழ் மொழியில் இந்த வீட்டு எழுதுறதுக்கு நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? එතකොට මම තාත්තෙන් ඇහුවා හොඳ කවිවරයෙක්නේ. දෙමළ භාෂාවක් දන්න කෙනෙක්. එහෙනම් අයි දෙමළ භාෂාව මේ නම ලියන්න ඔයා බලක්වන්නේ කියලා මම තාත්තෙන් ප්‍රශ්න කළා. அப்போ அப்பா சொன்னார் அது எனக்கு அப்பாற்பட்டது. තාත්තා මට කිව්වේ ඒක මට ඒ කියන්නේ මට පාලනය කරන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. அப்போ ஒரு நானும் அப்பாவும் ஒரு சமரசத்துக்கு வரோம். මමයි තාත්තයි එකඟතාවයකට එනවා මේ මොහොතේ. அப்பா சொன்னார் சிங்களத்தில் எழுதி பழகி சிங்கள மொழியில் பெருசா முதல் எழுதும். තාත්තා කිව්වා සිංහල භාෂාව පුරුදු වෙන්න මුලින් සිංහල භාෂාවෙන් ලොකු අකුරෙන් ලියන්න. தமிழில் சின்னனா எழுதலாம், දෙමළ අකුරින් පොඩිවට ලියන්න පුළුවන් කිව්වා. இங்கிலீஷில் எழுதினாலும் எழுதாட்டிலும் பிரச்சனை இல்லை. ඉංග්‍රීසියෙන් ලියුවත් එකයි නොලියුවත් එකයි කියලා තාත්තා කිව්වා. இன்றைக்கு வரைக்கும் தான் நிலை. අදටත් ඒක නේද තත්ත්වය? இந்த பெரிய சாகித்ய விழா சாகித்யம் எல்லாத்துக்கும் போய் தமிழ் எழுத்தாளர்களும் வாங்குகிறார்கள். විශාල සාහිත්‍ය උත්සව පවත්වනවා, විවිධ උත්සව පවත්වනවා, සාහිත්‍ය සම්මාන ලබා ගන්නවා විවිධ අය. නමුත් තත්ත්වය ඕක තමයි. இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலை மாறவில்லை. අද වෙනතුරු මේ තත්ත්වය වෙනස් அது වෙලා ஒரு නැහැ. புறம் இருக்க, ඒක එක පැත්තකින් තියමුකෝ. இந்த அனுபவத்திலிருந்து தான் நான் சிங்களத்தை எழுத கற்றுக்கொண்டேன். මෙන්න මේ අත්දැකීමෙන් පස්සේ තමයි මම සිංහල ඉගෙන ගන්න පටන් ගත්තේ. சிங்களம் அழகான முறையில் கலிகிராஃபி முறையில் எழுத முடியும். මට සිංහලත් ලස්සන අත්අකුරු කියන්නේ ඒ කියන්නේ අර චිත්තාන්දින විදියටම අත්අකුරු ලස්සනට ලියන්නට පුළුවන්. உண்மையில் சொல்ல போனால் என்னுடைய எல்லா கவிதைகளும் ஆரம்பகால கவிதைகள், என்னுடைய கவிதைகள் எல்லாம் அரசியலில் இருந்தும் சொந்த அனுபவங்களில் இருந்தும் இயற்கையிலிருந்தும் எழுந்தது மாதிரி தான் தெரியும். මගේ කවි බලනකොට ඔයාලට තේරෙයි මගේ පුද්ගලික අත්දැකීම් නැත්නම් පරිසරය එවකට තිබුණු දේශපාලන පරිසරය මුල් කරගෙන ලියපු ඒවා කියලා ඔයාලට හිතන්නට පුළුවන්. ஆனால் இந்த கலிகிராஃபி எழுத்துரு எழுத்துக்களை அழகாக எழுதுவதிலிருந்து தான் எனக்கு கவிதை ஆரம்பத்தில் பிறந்தது. නමුත් මට අර කැලිග්‍රැෆි කියන අත්අකුරු ලස්සනට ලියන්න පුළුවන් කියන ක්‍රමයක් එක්ක තමයි කවි ලියන්න ඕනේ කියන ඌමනාව මා තුළ ඇති වුණේ. இதுதான் ஏனைய பல கவிஞர்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வித்தியாசம். මෙන්න මේකයි මා සහ අනිකුත් කවිවරුන් අතර තියෙන වෙනස්කම හැටියට මම හිතන්නේ. ரெண்டாவது கதை, දෙවෙනි කතාව என்னுடைய வழிகாட்டியான காமினி நவரத்னா அவர்களுக்கும் எனக்கும் இன்னொரு வழிகாட்டியான ஏஜே கனகரத்ன அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல். මාගේ මාර්ගෝපදේශක හැටියට කටයුතු කර ගාමිණී නවරත්න සහ ஏஜே கனகரத்ன, ඒජේ කනගරත්නම් කියන ඒ දෙදෙනා මම මතක් කළ යුතුයි මේ අවස්ථාවේදී. அப்பொழுது நான் சாட்டர்டே ரிவ்யூ வார இதழில் பணியாற்றி கொண்டிருந்தேன்.
ඒ අවස්ථාවේදී සැටර්ඩේ රිවිව් කියන සතියන්ත පුවත්පතේ මම රාජකාරී කටයුතු කරමින් සිටියා. என்னுடைய ආசிரியரும் வழிகாட்டியும் காமினி நவரத்ன அவர்கள் தான். ගාමිණී රවර්තන මහතා තමයි මගේ මාර්ගෝපදේශ සහ මාධ්‍ය පිළිබඳ මට අදාළ කටයුතු ඉගැන්වුවේ. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாலை வழமையாக நாங்கள் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பேப்பரை வெளியில் கொண்டு வந்துடுவோம். සාමාන්‍යයෙන් සිකුරාදා හවස 2 වෙනකොට අපි පත්‍රයේ කටයුතු සම්පූර්ණ කරනවා. பேப்பர் வழியில் வந்த பிறகு ஒரு நாள் நானும் ஏஜே கனகரத்னா அவர்களும் என்னுடைய தமிழ் கவிதைகளை ஏஜே அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து එදා පත්‍ර කටයුතු අවසන් වුණාට පස්සේ ඒ කනරත්න මහතා මගේ ඉංග්‍රීසි කවි පරිවර්තන කරමින් සිටියා. அப்பொழுது காமினி நவரத்னம் உள்ளுக்கு வரார். ඒ අවස්ථාවේ ගාමිණී රවර්තන මහතා ඒ අවස්ථාවට එතනට සම්බන්ධ වෙනවා. அப்போ காமினி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது நல்லது, அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும், ஆனால் உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டியது இதை சிங்களத்தில் மொழிபெயர்க்கிறோம். ගාමිණී රවර්තන මහතා ඒ අවස්ථාවේ එක දෙයක් කිව්වා, හොඳයි මේ දෙමළ කවි ඉංග්‍රීසි භාෂාවට පරිවර්තන කරනක හොඳයි. නමුත් ඒ දේ කරන්න ගොඩාක් අය ඉන්නවා. නමුත් මේ කවි සිංහල භාෂාවට පරිවර්තන කිරීමේ අවශ්‍යතාවය තමයි අපිට තියෙන්නේ කියන කාරණේ මතක් කරා. இது நடந்தது 1984. 1984 வருஷයේ තමයි මේ සිද්ධිය සිදු වුණේ. ஆனால் அந்த நேரம் தமிழிலிருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்ப்பதற்கு உரியவர்கள், அவற்றை தோழமை உணர்வோடு செய்வதற்கெல்லாம் எங்களுக்கு நிறைய பேர் இருக்கவில்லை. ඒ අවස්ථාවේදී මේ මගේ දෙමළ කවි සිංහල භාෂාවට පරිවර්තන කිරීමේ සහෝදරත්වයෙන් කටයුතු කරන පිරිසක් අපි සතු හිටියේ නැහැ. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. නමුත් අද තත්ත්වය ගොඩක් වෙනස් වෙලා තියෙනවා. நிலைமை மகிழ்ச்சி தரும்படியாக முன்னேறி இருக்கிறது. ඒ தත්ත්වය සතුටුදායක තත්ත්වයක් දක්වා වර්ධනය වෙලා තියෙනවා. அந்த பின்னணியில தான் என்னுடைய கவிதைகளுடைய சிங்கள மொழிபெயர்ப்பு இன்றைக்கு வந்ததை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ඒ පසුබිම තුළ මාලියු ඒ දෙමළ කවි නැත්නම් ඉංග්‍රීසි කවි සිංහල භාෂාවට පරිවර්තන වීම ගැන මම අද ගොඩක් සතුටටපත් වෙනවා. கவிதை புரட்சியை கொண்டு வராது. කවිය තුළින් අපිට ලොකු වෙනසක් බලාපොරොත්තු වෙන්නට බෑ. கவிதை போரை உருவாக்காது. කවිය කවදාවත් යුද්ධයක් ඇති කරන්නේත් නැහැ. ஆனால் அதை இந்த சாதாரண மனிதர்களுடைய பழுதுபடாத உள்ளத்தில் புகுந்து அவற்றை மெல்ல மெல்ல கருத்தை மாற்ற வேண்டும். නමුත් ඒ කවිවලට පුළුවන් හැකියාවක් තියෙනවා. ඒ කියන්නේ ඕන කෙනෙකු සාමාන්‍ය මිනිස්සුගේ සිත් තුළට ගිහිල්ලා ක්‍රමයෙන් වෙනසක් ඇති කරන්නට පුළුවන් කවිවලට. இது ஒரு மெல்ல மெல்ல நடக்கிற மாற்றம். මේක තාක් කෙටියෙන් නැත්නම් හිමින් සීරුවෙන් සිදුවන දෙයක්. இலக்கியம் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய கொடை இதுதான். සාහිත්‍ය අපිට ලබා දීලා තියෙන ඉතා හොඳ අවස්ථාව තමයි මේක. இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். තවත් වැදගත් දෙයක් මම පවසන්නට කැමතියි. மொழிபெயர்ப்பு என்பது ஒரு தொழில்நுட்ப கலை அல்ல. භාෂා පරිවර්තන කියන්නේ යම්කිසි කියන්නේ කියන්නේ ටෙක්නිකල් දෙයක් නෙවෙයි. இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறது. அது நல்லது. දැන් ගොඩාක් තැන්වල මේ පිළිබඳ වැඩමුළු සානෙකුත් පුහුණු කටයුතු සිද්ධ වෙනවා. ஆனால் என்ன அடிப்படை என்றால், தமிழ் சமூகங்கள், சிங்கள சமூகங்கள், பலஸ்தீன சமூகங்கள், போராடுகிற சமூகங்களுக்கு இதில் என்ன அடிப்படை என்று சொன்னால், மொழிபெயர்ப்பு என்பது உணர்வு தோழமை செயல்பாடு, solidarity. ඒක දෙමළ සමාජ වෙන්න පුළුවන්, සිංහල සමාජ වෙන්න පුළුවන්, පැලස්තීන සමාජ වෙන්න පුළුවන්, අරගල කරන සමාජයක වෙන්න පුළුවන්. ඒක සහෝදරාත්මක දෙයක් බවට පත්විය යුතුයි ඒ පරිවර්තන කෙනදී. அந்த உணர்வு தோழமை, அந்த solidarity என்பது அரசியல் தளத்தில் நடக்கலாம். ඒ හැඟීම, ඒ solidarity කියන කාරණය දේශපාලනය තුළ සිදුවිය හැකියි. அது சமூக தளத்தில் நடக்கலாம். ඒක සමාජය තුළ සිදුවිය හැකියි. அதுபோல இந்த உணர்வு தோழமை என்பது கலை இலக்கிய படைப்பாக்க தளத்தில் நடக்குது. ඒ සහෝදර හැඟීම සාහිත්‍යම පරිසරය තුළ සිදුවෙමින් තිබෙනවා. அதனுடைய ஒரு விளைவுதான்
இந்த அருமையான நூல். එහි ප්‍රතිඵලයක් තමා මේ ලසෝ දියවැන භූමිය කියන එක් පොත. இந்த உணர்வு தோழமை என்ற இந்த கருத்தை தான் நான் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக மற்றைய மொழியில் எழுதுகின்ற கலைஞர்கள், மற்றைய மொழி படைப்பாளர்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். මෙන්න මේ සහෝදර හැඟීම ඇතිවිය යුතුයි කියන කාරණය තමා මගේ සහෝදර පරිවර්තකයන්ට සහ අනිකුත් කවිවරයන් එක්ක මම සාකච්ඡා කරන්නේ. இறுதியாக අවසාන වශයෙන් ஒரு ஒரு கருத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். එක්තරා අදහසකින් මගේ කතාව අවසන් කරන්නම්. இந்த கவிதைகளை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கவிதைகளுடைய அடிநாதமாக ஓடுவது ஒரு எதிர்ப்புணர்வு. මේ කවි කියවන විට ඔබලාට හැඟීමක් ඇති වෙයි යම් කිසි විරෝධතාවයක් ඒ අදහසක් මේ තුල සැඟවී තිබෙන බවට. ஒரு வகையான ரெசிஸ்டன்ஸ். එක්තරා ආකාරයක රෙසිස්ටන්ට් ක්‍රියාවලියක්. அதை மாற்ற முடியாது. ඒක වෙනස් කරන්නට නම් බෑ. என்ன ஒடுக்கப்படுகின்ற சமூகங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த எதிர்ப்பு, மறுப்பு, நாளாந்தம் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் வருகின்ற அந்த எதிர்ப்பு மறுக்கப்பட முடியாது. මන්ද පීඩනයට පත්වෙන සමාජයකින් අඛණ්ඩව මේ විරෝධය මේ ක්‍රියාවලිය යට සැඟවී තිබෙනවා. அப்போ அது முடிவுக்கு வராதா என்று ஒரு முறை மிக புகழ்பெற்ற கென்ய எழுத்தாளர் கோகே வாத்தியங்கோவை ஒரு எழுத்தாளர் கேட்டார். එක්තරා අවස්ථාවකදී කෙන්යානු ලේඛකෙක් ගෝගේ කියන පුද්ගලයා ඇහුවා එහෙනම් මේකට අවසානයක් නැද්ද කියලා ඇහුවා. கோகே வாத்தியாங்கோ. அப்போ அதுக்கு கோகே வாத்தியாங்கோ சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஒரு மனிதருக்கு அவருடைய உடலுக்குள்ள எப்ப இந்த குருதி சுற்றோட்டம் நிற்குதோ அப்ப அவர் செத்து போவார். ගෝගේගෙන් තමයි ප්‍රශ්නේ ඇහුවේ. එතකොට එයා පිළිතුරක් දෙනවා ඒක නවතිනවා එක්තරා අවස්ථාවකදී. ඒ කවදාද නම් මිනිසාගේ ශරීරය තුල දුවන ලේ ගමනාන්තේ නවතින දවසක ඔය ක්‍රියාවලියත් නවතිනවා. ஒடுக்கப்படுகிற சமூகங்கள் எப்பொழுது தங்களுடைய எதிர்ப்பை கைவிடுதோ அப்ப அவர்களுக்கு இந்த குருதி சுற்றோட்டம் நிற்கும். පීඩනයට පත් වූ සමාජය කවදාද මේ හැඟීමෙන් මිදෙන්නේ? අන්න එදා ලේ ගමනාන්තයක් නවතිනවා. ஆனால் அப்படி நடக்காமல் இருப்பதற்காகத்தான் நான் எழுதுகிறேன். එසේ නොවිය යුතුයි. ඒ නිසා තමා අදටත් මම ලියමින් සිටින්නේ. நன்றி, வணக்கம். ස්තුතියි ඔබ සියලු දෙනාට.